ஜோக்கர்ல வந்து இன்னொரு சாங் இருக்கும், ஓல ஓல குடிசைன்னு ஒரு சாங் இருக்கும். அது வந்து என்னன்னா அடுத்தடுத்து 1/2 மணி நேரத்தில் நான் 2 பாட்டு எழுதிட்டேன். என்னங்க சார் உங்க சட்டமும் ஓல ஓல குடிசையில எழுதி வெறும் லிரிக் தான் அனுப்பிச்சேன் நான். ஏன்னா அது முதல்ல டியூன் பண்ணலாம் அப்படி இப்படிலாம் யோசிச்சோம். ஆனால் மண் சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அது அப்படி இருக்கணும். அப்போ எழுதிடுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டோம். அது எப்படி வரும்னு தெரியாதுல்ல நமக்கு எழுதி கொடுக்கும்போது. சந்தங்களை வந்து பிரித்து ஒரு பாட்டாக மாற்றும் பொழுது ஷான்ட உள்ள மேதமை வந்து வெளிப்பட்டுரும். மேதமைங்கிற சொல் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். ஆனால் ஷான்ட்ட அது வெளிப்படும் எல்லா இடத்துலையும். என்னன்னா பெத்தெடுத்த பிள்ளைகளை ரத்தினம் போல் ஆக்கணுமே அப்படின்னு வரும். அந்த வரும்பொழுது இங்கிலீஷும் படிக்க வச்சு ஏரோப்ளேனில் ஏற்றணுமே அப்படின்னு ஒரு வரி இருக்கும். இது வந்து ஒரு சந்தத்துக்குள்ளே இல்லை. இது ஆக்சுவலாக நல்லா யோசிச்சிங்கன்னா சந்தத்துக்குள்ளே இங்கிலீஷும் படிக்க வச்சு ஏரோப்ளேனில் ஏற்றணுமேனா 2 இங்கிலீஷ் வார்த்தை இருக்கு இல்லையா? இதுக்கு எப்படி நீங்கள் டியூன் பண்ணுவீங்க? ஆனால் அது ஒரு ஃபோக் டியூன். நீங்கள் அந்த பாட்டை இப்போ போய் நீங்கள் கேட்டு பாருங்கள். நான் எதுக்கு திருப்பி ஷான் வந்து ஒரு மேதமை மிக்கவர் அப்படின்னு சொல்கிறேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அதை ரொம்ப ஈஸியாக ஆக்கி டியூன் பண்ணிடுவார். அது தொடர்ச்சியாக பாட்டு கேட்குறவங்களுக்கு அது தெரியும்.